இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 267 நகுலவதி தில்லைத்தேவன், லண்டன், டென்மார்க் செய்தி 19/5/26 அன்று டென்மார்க்கில் மொழி தேர்வு நடைபெற்றது. டென்மார்க்கில் வசிப்பதற்கு குடியுரிமை பெறுவதற்குமான மிக முக்கிய டெனிஷ் மொழி 3வது தேர்வு முடிந்த பிறகு சிலர் நிம்மதியுடன் சென்றனர். சிலர் சம்பிரதாயத்துக்கு மட்டும் இந்த பரீட்சையை எழுதினார்கள். சிலருக்கு இந்த டெனிஷ் சமூகத்தில் நுழைவதற்கான திறவுகோலாகவும் இந்த டெனிஷ் மொழி அமைகிறது. உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவதற்கான அதிவேகமான வழியை டென்மார்க் கண்டறிந்தது எப்படி? டென்மார்க் முன்னோடியாக கொண்டுள்ள ஒரு புதுமையான நிதி வழங்கும் வழிமுறையின் காரணமாக ட்ரோன்கள், மோட்டார்கள், மின் பொருட்கள், அமைப்புகள் மற்றும் வெடிமருந்துகள் உள்ளடங்குவதாக மிக வேகமாக அங்கு அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. டென்மார்க் முதல் சுவிட்சர்லாந்து வரை தற்செயலான ஒரு மாதிரியான உடை அணியும் தருணம் இந்த பருவத்தில் விரும்பப்படும் வண்ணத்தை கண்டறிய ஃபேஷன் நிபுணர்களை விரைந்து செல்ல வைத்துள்ளது. வெளிர்நீல நிறமானது நடுநிலை வண்ணங்களை அதிகாரபூர்வமாக பின்தள்ளி ஃபேஷன் நிபுணர்களை மற்றும் அரச குடும்பத்தினர் அனைவரின் ஆடை தொகுப்புகளின் மைய இடத்தை பிடித்துள்ளது. டென்மார்க் ராணி 2வது மார்க்ரெட் 86 வயது. அவர் கீழே விழுந்ததை தொடர்ந்து 2வது தடவையாக இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் மன்னர் ஃப்ரெட்ரிக்சனின் தாயார், முன்னாள் ராணியுமான இவர் இதற்கு முன்னரும் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தெரிந்ததே. இங்கிலாந்து செய்திகள். வைகாசி மாதத்தில் பிரித்தானியாவில் வெப்பநிலை இப்போது 30 செல்சியஸுக்கும் அதிகமாக தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இரவு கூட 20 செல்சியஸுக்கு மேலாக இருக்கிறது. இந்த நேரங்களில் காற்றாடிகளை பாவிக்க வேண்டாம் என்றும், மக்கள் நிறைய தண்ணீரையும் குடித்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும்படியும் அறிஞர்கள் அறிவூட்டுகிறார்கள். இந்த வருடத்தில் வந்த மே மாதத்து அதிவெப்ப நிலை வரலாற்று பதிவை ஏற்றிருக்கிறது. இம்முறை அதிவெப்பம் கூடிய மாதமாக வைகாசி மாதம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல 22ஆம் ஆண்டிலும் கூட 65க்கு மேற்பட்டோர் 2800 பேருக்கு மேலாக இறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்காத நிலையில் ஆபத்தான ஒரு பூச்சியின் வைரஸ் ஒன்று இப்போது வைரஸை பரப்பி வருகிறது. தற்காப்பு குறித்து எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இதற்கு போதிய மருந்து இல்லாத நிலையில் அவசர எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக அயல் நாடுகளில் இருந்து கூட இந்த பூச்சி இங்கு வந்திருக்கலாம் என்று தெரிவிக்கிறார்கள். மேலும் கடந்த வியாழன் இரவு அன்று எகிப்தில் இருந்து லூட்டன் விமான நிலையத்துக்கு வந்த ஈஸிஜெட் விமான நிலையம் பறந்து கொண்டிருந்த இடைவேளையில் ஒருவர் அங்கு அவர்கள் தனது போன், அதாவது கைத்தொலைபேசி, அதற்குரிய பேட்டரி, அதனுடைய பவர் பேங்க் இவற்றையெல்லாம் தனது பொதியில் வைத்திருப்பதாக தெரிவித்ததை அடுத்து அங்கு அந்த ஜெட் விமானத்தில் இருந்த 180 பயணிகள் பெரும் துன்பத்துக்கு உள்ளாயினார்கள். பின்னர் விரைவாக
பக்கத்தில் உள்ள இத்தாலி நாட்டில் ரோமில் தலை இறக்கப்பட்டு எல்லோரும் பத்திரமாக அதனை தேடி எடுத்த பின்னர் மறுநாள் காலை 2 மணிக்கு லூட்டன் லண்டன் விமான நிலையத்துக்கு வந்தடைந்தது இந்த விமானம். சவுத் கரோவில் வெள்ளிக்கிழமை இரவு தமிழ் இளைஞர்கள் 3 சென்ற வாகனத்தை போலீசார் காவல்துறையினர் மறைத்தபோது அவர்கள் விரைவாக காரை செலுத்தி அதிவேகமாக செலுத்தி கொண்டு போன போது அங்கு கார் விபத்துக்குள்ளாகிய நிலையில் ஒரு தமிழ் இளைஞர் ஸ்தலத்தில் மரணமானார். மற்ற 2 இளைஞர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நகுலவதி தில்லை தேவன். நன்றி.